இன்னமுமா எஸ்எம்எஸ் காலுக்கு மட்டும் இல்லாம டேட்டாவோட சேர்ந்து வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? இனிமேல் அதுக்கான அவசியமே கிடையாது. அதாவது புதுசா ஒரு திட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்டின்னா, இப்போ இந்தியாவுல 15,00,00,000 மக்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, சாதாரண ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து அட்வான்ஸா ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்கலாம் ஓகே. டேட்டாவோட சேர்ந்து வந்து ரீசார்ஜ் பண்றாங்க. டேட்டா யூஸ் பண்ணாத நாங்க எதுக்கு டேட்டாவோட சேர்ந்து ரீசார்ஜ் பண்ணணும்? எஸ்எம்எஸ் கூட சில பேர்லாம் பண்ண தெரியாது. கால் மட்டும் தான் பேசுவாங்க. ஸோ அவங்கலாம் எதுக்கு டேட்டாவோட சேர்ந்து நாங்களும் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னு இவ்ளோ நாள் கேள்வி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதுசா வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ட்ராய் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பல கோடி மக்கள் வந்து இணைய சேவையை பயன்படுத்தாத மொபைல் ஃபோனை தான் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து வேற வழியே இல்லாம டேட்டாவோட சேர்ந்த ரீசார்ஜ் பேக்குகளை தான் அவங்க மொபைல் ஃபோன்ல வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. பட் இனிமேலு அதுக்கான அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா ட்ராய் வந்து புதுமையான ரீசார்ஜ் திட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. அது எப்படின்னா, இந்தியாவில் அதிகமாக சாதாரண போன் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அவங்களாம் என்ன பண்ணலாம், இனிமேல் எஸ்எம்எஸ் கால்க்கு மட்டுமே ரீசார்ஜ் பண்ணா போதும், டேட்டாவோட சேர்ந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ட்ராய் வந்து இன்னும் புதிய அம்சமா என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, 90 நாட்கள் வந்து கால அளவு இருக்கக்கூடியதை 365 நாளா வந்து கால அளவுகளை வந்து நீட்டும் செஞ்சிருக்காங்க. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் வவுச்சர் போடுவோம்ல, அதெல்லாம் வந்து 10 ரூபா அந்த மாதிரி கம்மியா தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ ட்ராய் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்சத்தை வந்து மீண்டும் கொண்டு வர போறாங்க. அதாவது ரூபாய் 10 ரூபாய்க்கே வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10 ரூபாய்க்கே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அம்சத்தையும் கொண்டு வரதா இருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஸ்எம்எஸ்க்கும் கால்க்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணா போதும். இந்த திட்டத்து மூலமா கண்டிப்பா நிறைய பேர் பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன்.